அஞ்சலையம்மாள் 1890 முதல் 1961 வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய சுதந்திரப் போராட்ட வீரமங்கை மற்றும் அரசியல்வாதி. சுதந்திர மற்றும் பெண்கள் உரிமைகளுக்காக அர்ப்பணிப்போடு போராடியவர். 1890ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கடலூரில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் 1908ஆம் ஆண்டு முருகப்பன் என்பவரை மணந்தார். அஞ்சலையம்மாளும் அவரது கணவரும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திரப் போராட்டத்தில் இணைந்தனர். அவரது தீவிர அரசியல் ஈடுபாடு 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்துடன் தொடங்கியது. நீல் சிலை சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களில் அவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். அஞ்சலையம்மாள் தனது செயல்பாட்டிற்காக பலமுறை கைது செய்யப்பட்டார். 1934ஆம் ஆண்டு காந்தியை சந்திப்பதை தடுக்க ஆங்கிலேயர்கள் முயன்றபோது அஞ்சலையம்மாள் காந்தியை மாறுவிடத்தில் சந்தித்தார். இதனால் காந்தி அவரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். 1931ஆம் ஆண்டு சென்னையில் அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார். 1937 மற்றும் 1946ஆம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏவாக பணியாற்றிய அஞ்சலை அம்மாள் சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்பகால பெண்களில் ஒருவர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சிறைத் தண்டனை அனுபவித்த சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கான அரசாங்க ஓய்வூதியத்தை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். 1961ஆம் ஆண்டு இறக்கும் வரை அரசியல் ரீதியாக தீவிரமாக இருந்தார். பெண்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான முன்னோடியாக ஒரு மரபை விட்டுச் சென்றார் அஞ்சலையம்மாள். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் அஞ்சலையம்மாள்.